Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பதையொட்டி 7 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையையொட்டி சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு கூட்டணி கட்சிகளின் கொடிகள் மற்றும் பேனர்கள், கட்அவுட்கள் வைக்கப்பட்டு மதுராந்தகம் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. தொண்டர்களின் வசதிக்காக 1,20,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. 20க்கும் மேற்பட்ட கழிவறைகள் மற்றும் மொபைல் டாய்லெட் வசதிகள், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 10 இடங்களில் வாகனங்களை நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் தொண்டர்களுக்கும் விஐபிகளுக்கும் தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகார் தலைமையில் 3,500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு சென்னை திருச்சி ஜிஎஸ்டி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை கனரக வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி சாலையில் நேரடி போக்குவரத்து அனுமதி வழங்கப்படாது. சென்னை திண்டிவனம் மற்றும் திருச்சி சென்னை மார்க்கங்களில் செல்லும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதைகளில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை, காஞ்சிபுரம், வந்தவாசி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட வழித்தடங்கள் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பேருந்துகள் மற்றும் இலகுரக வாகனங்களுக்கு காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும். சென்னை மற்றும் விழுப்புரம் திசைகளிலிருந்து பயணிக்கும் வாகனங்கள் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை, காஞ்சிபுரம் வண்டலூர், கீழம்பி புறவழி சாலை உள்ளிட்ட மாற்றுப்பாதைகளை பயன்படுத்த வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுராந்தகத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றுள்ளது. பிளவுபட்ட பாமகவில் யாருக்கு மாம்பழ சின்னம் என முடிவாகாத நிலையில் பிரதமர் மோடி கூட்டத்தில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடன் அமமுக பொதுச் செயலர் தினகரன் முன்பு போட்டியிட்ட குக்கர் சின்னமும் மேடையில் இடம்பெற்றுள்ளது. மேடையில் அமைக்கப்பட்டுள்ள பேனரில் எடப்பாடி கே. பழனிசாமி, அன்புமணி, தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம் ஆகியோரின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் பூவை ஜெகன்மூர்த்தி, என்.ஆர். தனபால், திருமாறன் ஜி. ஜான் பாண்டியன் படங்களும் இடம்பெற்றுள்ளன. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கூட்டணியை உறுதி செய்யாததால் அவர்களின் படங்கள் இடம்பெறவில்லை. பிபிஜி ராம்ஜி திட்டம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் இன்று சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை மாற்ற வகை செய்யும் விபிஜி ராம்ஜி சட்ட மசோதா கடந்த டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது மாநில அரசுகள் மீது நிதி சுமையை அதிகரிக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் அரசின் சார்பில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. 2026 தேர்தல் என்பது ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகளின் மிரட்டல்களுக்கு பணிய மாட்டோம், துணிந்து நிற்போம் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூலிப்பட்டாளமாகிவிட்ட அடிமைகளையும் எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யும் களமாக 2026 தேர்தல் அமையும் என முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையாக உள்ளதாகவும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியமைக்கும் எனவும் கூறினார்.
நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து கூட்டணி உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும் என அதிமுக கூட்டணி குறித்து திமுக MP கனிமொழி கேள்வி எழுப்பினார். தஞ்சாவூர் செங்கப்பட்டியில் வரும் 26ஆம் தேதி திமுக மகளிரணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக நடைபெற்று வரும் பணிகளை கனிமொழி ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? பாஜகவின் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் யாரையும் நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டுவரவில்லை என தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கைக்கு மாறான கூட்டணி என்ற செல்வபெருந்தகையின் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்தார். எல்லா தலைவர்களும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்க. அவர்களை எப்படி வரவேற்றுக் கொண்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்று அவர்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தெரியும். இதுல எந்த நெருக்கடியும் இல்லை. இங்க திமுக கூட்டணிக்கு தான் நெருக்கடி இருக்கு, காங்கிரஸ்னால அவங்களுக்கு தான் நெருக்கடி இருக்கு. செல்வ பெருந்தகையும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா? எமர்ஜென்சியில ஸ்டாலினை கைது செய்தவர்கள் இவர்கள். ஆக திமுகவும் காங்கிரஸும் இயற்கையான கூட்டணியா? அதே மாதிரி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் 67ல தீர்த்து கட்டினது திமுக. ஆக இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா? எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள். எல்லா விதத்திலும் கூட்டணி சார்பாகவும் காங்கிரசின் சொத்து சார்பாகவும் எல்லாரும் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை அவர் கட்சியை பார்க்கட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் JK வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து NDA கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்த JK வாசன் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியால் தான் முடியும் என்றார். சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். மக்கள் விரோத திமுக ஆட்சி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஆட்சி, நம்பியிருந்த மக்கள் இன்றைக்கு ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள். இதற்கு முடிவு மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி. அந்த நல்ல ஆட்சியை NDA அதிமுக தலைமையிலே தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்க உள்ளதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த முறை கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குமாறு கோருவதுடன் என்ன சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலர் K பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ நாங்கள் கூடுதலாக தொகுதி கேட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் எங்கள் குழு, எங்கள் கட்சி சார்பாக குழு அவர் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து எத்தனை தொகுதின்றதை முடிவு பண்ணுவாங்க. பிரதமர் வருகையால் பூ வியாபாரத்தில்தான் மாற்றம் ஏற்படும் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் திராவிடர் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கி வீரமணி, தகுதியில்லாதவர்கள் ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்படுவதாகவும் அவர்களை டெல்லி ஆட்டுவிப்பதாகவும் தெரிவித்தார்.
நிறைய மாலைகளை குத்துவார்கள், நிறைய பூ வியாபாரம் நடக்கும். ஆகவே நல்ல மாற்றம் ஏற்படுகிறோம். விலை குறைந்த விலையில் இருப்பது மதுரை பள்ளிகள் உட்பட அதிக விலை ஏற்படும் பெரிய மாற்றம் ஏற்படும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.